அதனாலதான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் மிரட்டுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க 6 மாசத்துல உங்க மேல நடவடிக்கை எடுத்தா உடனே ஜனநாயகத்துக்கு எதிராக நடப்போம் என்று இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அரசியல் ரீதியாக அனிதா ராதாகிருஷ்ணன் நடவடிக்கையை நீதிமன்றமே சொன்னதைத்தான் நான் குறியிட்டு இருந்தேன். நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இப்படிப்பட்ட வாசகங்களையா பயன்படுத்துவதுன்னு கேட்டிருக்கிறாரு. அதுதான் எனது கருத்து. நான் மறுபடியும் சொல்றேன், இணையதளத்துல என்ன கூட மிக மிக மோசமாக சித்தரிக்கிறார்கள். இணையதளத்துல கூட தளத்துல கூட நீங்க யாருமே தயவு செய்து அரசியல்வாதிகளை மரியாதையாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். மரியாதை கடந்து விமர்சனம் செய்வது திமுகவிற்கு கைவந்த கலை. அதனாலதான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் மிரட்டுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க 6 மாசத்துல உங்க மேல நடவடிக்கை எடுத்தா உடனே ஜனநாயகத்துக்கு எதிராக நடப்போம் என்று இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு மரியாதையான வார்த்தைகளை விமர்சனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, 50 நாட்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா பெண்கள் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னும் அரசாங்க நடவடிக்கை இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு, பல தொழில்துறை எம்ஓயூல நின்னுக்கிட்டு இருக்கு, அது இன்னும் தொடங்கப்படலைன்றாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை? இன்னொன்று, அமைச்சர்கள் பேசும்போது சில அமைச்சர்கள் மிக மிக அரகண்டா பேசுறாங்க. அது அவர்கள் தடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மீது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.